எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. நீ போய் எருசலேமின் சபைகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இயேசு எதை நினைச்சிருக்கிறாரு பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்னா என்ன? எவ்வளவு துல்லியமா சொல்ல பாருங்க. மணவாளி நேசத்தை நினைத்திருக்கிறேன்னு சொல்லல. அவர் சொல்ற வார்த்தை எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசம்னா என்ன? மணவாட்டியை கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே மணவாளன் வீட்டுக்கு கூட்டு வருவார், தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். கூட்டு வரும்போது இங்கே கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவார். போகும்போது சொல்லிட்டு போவார். என்ன சொல்லிட்டு போவார்னா, ஒரு 5 மணிக்கு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போது மணவாளி வீட்டில் இருப்பாங்க, மனைவி கல்யாணம் பண்ணி வந்த புது பொண்ணு வீட்டில் இருக்குது. இப்போ அந்த வீட்டில் மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லா பொருளும் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது வாழ்க்கைப்பட்ட போது வசனம் அப்படி தான் சொல்லுது. அந்த அம்மா ரூமை விட்டு வெளியே வராது. முதல் 2-3 நாளைக்கு ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம். மாமியார் வந்து கூப்பிடுவாங்க, ஏம்மா உள்ளேயே இருக்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான்மா, வாம்மா எல்லாரோடையும் பேசு பழகு சாப்பிடு, நேரம் ஆகி போச்சு பாருங்க. அது ரூம் விட்டு வராது. ஏன் வராது? எல்லாம் இருக்கு, எல்லாம் எனக்கு அந்நியம். இப்போ எதுவுமே எனக்கு என்னவா இல்லை, பரிச்சயமா இல்லை, அந்நியமா இருக்கு. இந்த அம்மாவுக்கு பரிச்சயமா இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். யாரு? வெளியே போயிருக்கிற மணவாளன். அவர் வர்றதுக்கு தான் அந்த அம்மா வெயிட்டிங். அவர் வந்தால் தான் அந்த அம்மா வந்து என்னவாகும், நார்மல் ஆகும். அது வரைக்கும் ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் புதுசாக இருக்கும், எதை பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு பயமாக இருக்கும். யாரோடையும் மிங்கிள் ஆகாது, அப்படியே உள்ளே உட்காந்துருக்கும். ஆனால் இருதயம் முழுக்க யார் மேலே இருக்கும்? அந்த ஆள் எப்போ வருவானோ, எப்போ வருவாரோ. 5 மணி ஆகணும்னா 4:30 மணி ஆனோன்னா அந்த அம்மா எழுந்திரிச்சு ரெடி ஆகி ஃப்ரெஷ் ஆகி அப்படியே அலங்காரம்லாம் பண்ணி 5 மணிக்கு வெயிட் பண்ணோம். பார்த்தா அவர் வரமாட்டார். யூஸ்வலாக நம்ம கணவன் எந்த கணவனும் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். அது பெரிய கிருபை கணவனுக்கு உள்ளது. உடனே இந்த அம்மா கேட்கும், என்ன அவர் வரேன்னாரே அத்தை, இன்னும் வரலையே. அந்த அம்மா கேஷுவலாக சொல்லும், மாமியார் அவன் அப்படித்தாம்மா சொன்ன நேரத்துக்கே வரமாட்டான். இப்போ இருக்கிற அம்மா வந்தால் ஃபோன் அடிச்சிடும் டம்முன்னு. அப்போ இருக்கிற அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அம்மாவுக்கும் ஃபோன்லாம் அடிக்க முடியாது. அப்படியே வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வருவார், வந்தோடனே முகத்தில் ஒரு மலர்ச்சி. ஏன்னா வந்தோடனே வெளியே கூட்டிகிட்டு போவார், எங்கேயோ வெளியே போகலாம், அவரோட கொஞ்ச நேரம் பேசலாம். வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சுற்றி எது இருந்தாலும், இந்த உலகத்தில் எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும், என்ன உறவுகள் இருந்தாலும், என் இருதயமோ வெளியே போயிருக்கிற மணவாளன் மேலேயே இருக்கும். அதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அந்த நேசத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும், எல்லா உறவுகளும் இருக்கும், எனக்கு வேண்டிய எல்லாமே என்னை சுற்றி இருக்கும். ஆனால் என் இருதயமோ வெளியே போயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலேயே இருக்கும், இந்த பூமிக்குரியதன் மேலே அல்ல. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நேசம் இருக்குதா? தேவன் மேல அந்த பாசம் இருக்குதா?